எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் போர்வெல்ல மோட்டர் பைப்பெல்லாம் உள்ளுக்குன்னு எடுக்கிறோங்க. டவுன்ஸில் போர்வெல் என்னோட பிரச்சனை வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி நான் வந்து போர் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். வானம் என்றைக்கும் மழை பெஞ்சு நம்மளுக்கு தண்ணி கொடுக்குதுங்க. பூமி என்றைக்குமே நம்மளுக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் போர்வெல். போர்வெல்லில் வர பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியாதில்ல. இன்றைக்கி பாருங்கள், வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூரில் வீட்டு பொறுத்து வந்திருக்கோம். ஒரு 2 நிமிஷம் காட்டுறேன். இந்த போர் தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேங்க. போர் ஒரு 250 அடி, ஒரு 120 அடி இறக்கியிருக்காங்க. மோட்டர் இழுத்து மேலே வரல. அப்புறம் அதை எடுக்கிற கொஞ்சம் நான் வந்திருக்கேன். அவங்களே பைப்பை இழுத்து செயின் பிளாக் போட்டு அத்து போட்டாங்க. இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிட்டுனா அப்புறம் அந்த மோட்டரை எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக போயிடும். இழுத்து அத்து போட்டாங்க. ஜாமானமெல்லாம் கொஞ்சம் வண்டி தூரம் நிற்கிது, போய் தூக்கிட்டு வந்து செட் பண்ணணுங்க. அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 இன்ச்சு கேசிங் இறக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளே 5 இன்ச்சு கேசிங் இறக்கியிருக்காங்க. கேசிங் ஃபுல்லாக கீழே வரைக்கும் இறக்கி இல்லைங்க. எங்கள் வண்டி கொஞ்சம் அந்தளவு நிற்கிது. ஜாமானம் தூக்கிட்டு வந்து ஏற்றணும். பார்த்து ஜாமானமெல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பூரா அவங்களே போட்டு இடிச்சுக்கு இல்லை, அது கல்லும் மண்ணும் அதுவும் முழுந்துருச்சு. ரெண்டாவது அப்புறம் அந்த போர்லேயே கீழே பூரா இல்லை இடிஞ்சு கிடக்குது. பாருங்கள், இந்த கேசிங் பைப் கரெக்டான சீட்டிங் இல்லை. அந்த 7 இன்ச்சு பைப்பு எல்லாமே கொஞ்சம் சீட்டிங் வண்டி நிறுத்தியிருக்கணும். அதையும் சீட்டிங் வரல. கேமரா விட்டு பார்க்குறேங்க. விடு ஒத்துலையும் மேலே தூக்கு, கொஞ்சம் மேலே தூக்கு. வரைக்கும் கேசிங் பைப் உடஞ்சி கிடக்குது. விடு அது வருங்க. போ அங்கே காட்டாகி கிடக்குது. ஷூர், ஆமாம். விடு. பாருங்கள், மேலேயே கேசிங் பைப் உடஞ்சிருக்குதுங்களா. இது இந்த 8 இன்ச்சு பைப்பு அவுட்டரில் இறக்கியிருக்கு, ஒரு 10 அடிக்கு இறக்கியிருக்காங்க. இந்த 5 இன்ச்சு பைப்பு ஒரு 100 அடிக்கு இறக்கியிருக்காங்க. மோட்டர் ஒரு 120 அடி வரைக்கும் கீழே இறக்கியிருக்காங்க. கேசிங் பைப்பு தாண்டி கொண்டே கீழே இறக்கியிருக்காங்க. இந்த கேசிங் 5 இன்ச்சு கேசிங்குமே இடையில 2-3 இடத்துல உடஞ்சிருக்குது. நான் கேமரா விட்டு பார்க்கும்போது மேலே உடஞ்சிருந்ததுலையே இல்லை மண் உள்ளே போயிருக்குது. ரெண்டாவது ஒரு மறுபடி கீழே இறக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த நம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா கேமரா உள்ளோட முடியாதுங்க. இது மேல் கொஞ்சம் ஆழம் கம்மிங்கிறதுனால கேமரா விடுறோம். ஏன்னா இந்த கேமரா இப்படி விடும்போது இந்த கயிறு கேபிள் எல்லாத்தையும் உள்ளே போய் சிக்கிக்கு. அதனால் ஆழமாக இருக்கிற பொருளில் அப்படி விட முடியாதுங்க. சரி, நம்ம இது என்ன பிரச்சனையும் பார்த்துலன்ட்டு தான் கேமரா விட்டோம். தண்ணிக்குள்ளே போகும்போதும் ஓரளவுக்கு தெளிவாயிருச்சு. தண்ணி கொஞ்சம் தெளிவாக தான் இருந்துச்சுங்க. அப்புறம் கீழே விட்டு பார்த்தலான்னு பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லாம் செவரே பூரா இடிஞ்சு மோட்டர் போட்டு மூடி இருந்துச்சு. அது இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு தண்ணி தேவைப்படும் போது இப்போ கரெக்டாக இப்படி நின்று போச்சு. இது முதல்லையே கேமரா விட்டு பார்த்துட்டு மோட்டர் இறக்கி இருந்திருக்கணும். போர் ஓட்டி அப்படியே மோட்டர் இறக்கி விட்டாங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் நாளைக்கு ஓடிக்கிட்டு அப்புறம் அந்த கல் பூரா எல்லாம் சரிஞ்சு விழுந்தானே மோட்டர் மேலே வரக்கலாம் பிடிச்சிக்கு. இந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேமரா விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேசிங்கெல்லாம் உடஞ்சிருக்குது. ஏதோ ஒன்று ரெடி பண்ணியாச்சும் மோட்டர் இறக்கிருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது இவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே வேஸ்ட்டு. மோட்டர் சேர்த்து எல்லாம் உள்ளே சிக்கிருச்சு. இப்போ போரும் கேசிங் பைப்பும் உள்ள உடஞ்சி கிடக்குது. இதெல்லாம் நீ மறுபடியும் எத்தனை செலவாகிறதும், நீ மறுபடியும் அந்த இடத்துல வண்டி கொண்டு வந்து செட் பண்ணி போரை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் பிடிச்ச வேலை. எல்லா பில்டிங்கும் கட்டியாச்சு. இது எவ்வளோ சேதாரமாகுதுன்னு பாருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் போர்கள் போடுறதுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் வேலை செய்கிற வீடியோவை அதிகமாக காட்ட மாட்டேன். அது நான் நேற்றே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் உங்கள் தொழில் ரகசியம் தெரிஞ்சிருமா அப்படின்னு. தொழில் ரகசியம் தெரிஞ்சிருதுன்னு இல்லைங்க, அது நிறைய பிரச்சனை எச்சாகுது. ரெண்டாவது, அங்கே ஒரு போர்வெல்லில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களே போர் மோட்டர் உள்ள சிக்கிச்சுன்னு விசனத்தில் கிடப்பாங்க. நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களுக்கு அது எச்சா தர்ம சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் நான் ஃப்ரீ டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் எடுத்து போட முடியுங்க. நான் இது மெயினாக ஆரம்பித்தது வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறக்கு வேண்டி தானே தவிர்த்துங்க, வேலையை கட்டுறக்க வேண்டியில்லை. இந்த பைப்பு இப்படி இழுத்து கட் பண்ணதுனால இன்னும் நம்ம நிறையா வேலை செய்ய முடியும். அது செய்யறதுக்கு இல்லாத போச்சு. அப்புறம் இது நாம் கூடுமான வரைக்கும் முயற்சி பண்ணிவிட்டு நீ அடுத்த கட்டமாக அது என்ன வேலை செய்கிறோன்னு பாருங்கள். நாம் இது நிறைய ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டோம். எதனால சிக்குதுங்க? எதனால சிக்குது அப்படின்னா, போரில் நிறையா பிரச்சனை ஆகுதுங்க. இதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம். பாருங்க, இப்போ இந்த பைப்பு கயிறு கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. போர் மோட்டர் இப்போ ரிலீஸ் ஆகி இவ்வளோ வேலை செஞ்சோமா, அப்புறம் அது பைப் கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். போர் மோட்டர் இறக்கும்போது ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துக்கணும்னு அடிக்கடி நாங்கள் அதுக்கு வேண்டி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். புதுசாக போர் ஓட்டி இறக்குனீங்கன்னா ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அப்புறம் அப்படியே போர்வெல் இன்னும் நிறைய பிரச்சனை வருது. எங்கள் வீடியோவில் ஒன்றையே சொல்லிட்டு வரோம், ஒரே வீடியோவில் அத்தனை சொல்ல முடியாது. வீடியோ கண்ணியோ பாருங்க. சரி, ஓகே.
பாருங்கள் பைப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மோட்ரு உள்ள இன்னும் வச்சு பைப்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். நீ அடுத்த கட்டமாக அப்புறம் அந்த கயிறும் கேபிளையும் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் நிறையா வேஸ்ட் ஆயிடுச்சு. நீ கயிறும் கேபிள் மட்டும்தான் மேலே வரப்போகுதுங்க. ஏன்னா கவர் கேபிள் ஒரே அளவு வந்துருச்சா? சரி ரைட். அவங்களுக்கு வேறு மோட்டர் இறக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. வேறு மோட்டர் இறக்கி அவங்க தண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் அந்த கேசிங்கில் மண் பிற்காலத்தில் விழுந்தாலும் ஒழுகும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறையா வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.